மாதிரிலாம் நல்ல ஆலோசனை நம்முடைய அவர்கள் ஆலோசனைப்படி நாம் செயல்பட உள்ளோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் கடுமையாக அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் மக்களிடம் எடுத்துக் பணத்தை வசூல் நாம போய் கேட்க செய்யறோம். ஆலோசனை சரியாகத்தான் வேலை செய்தோம். யாரும் சரியாக வேலை செய்ய மாட்டோம்னா கடைசி நேரத்தில் அவர்கள் போட்ட பணப்பழம் பனிப்பழம் நாம் செல்லவில்லை. அந்த அளவுக்கு நம்ம கடினமாக உழைக்கத்தான் செய்தோம். இன்னும் 2020 ஒட்டியமாக ஆலோசனை கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அண்ணன் அவர்கள் ஏற்கனவே எல்லாமே சொன்னார்கள். அதுவும் அண்ணன் மாவட்ட செயலாளர் அடுத்த 2026 அரசு வழக்கறிஞர் ரமேஷ் தொகுதி தலைமையிலே செயலாளர் மண்டல செயலாளர் காந்தி அவர்களுக்கும் மற்றும் பெரிய மாவட்ட அண்ணன் கூறியது போல காசு படைபலம் படபலம் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணைக்கிழங்க இன்று கிழக்கு தொகுதியில் கிழக்கு ஒன்றியத்தில் நடைபெறும் செயல்படும் கூட்டத்தை நமக்கெல்லாம் ஆணையிட்டு இன்று சிறப்பாக மதுரை பொருளாதார இந்த நல்ல நிகழ்ச்சியில் வரவேற்பு கழக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வழங்கிவிட்டு அவர்களுக்கு ஆணைக்கிழங்க இன்றைக்கு இந்த ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை புறநகர் மாவட்ட புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவ்வளவு அருமை அப்பா அவர்கள் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இங்கே அவர்கள் வழியில் 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஆளுமைகளை பார்த்திருந்தாலும் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இருக்கக்கூடிய எப்போதும் பாசத்துடன் இருக்கக்கூடிய அண்ணன் காந்தியன் அவர்களை வருக 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 என்று எல்லா ஊராட்சி அலுவலகத்துக்கும் நகராட்சி அலுவலகத்துக்கும் மாநகராட்சி அலுவலகத்துக்கும் தேவையான வருவாய்த்துறை அலுவலகத்துக்கும் ஆளுங்கட்சியினராய் செல்லவிருக்கும் தங்கள் அனைவரையும் வரவேற்று இங்கே 2026 ஆளுங்கட்சியாக நீங்கள் அனைவரும் அங்கே செல்ல இருக்கிறீங்க. உங்க எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்திய அண்ணா திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது, கழக பொதுச் செயலாளர் அவருடைய என்ன சொன்னார், 10% என்று குறைவான வாக்கு கொண்டிருக்கின்றன. இந்த விஷய விதைகள் ஏன் விதைக்கப்படுகின்றன சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தோற்கடிக்க வேண்டிய ஒரே கட்சி அஇஅதிமுக. ஆனால் அதை தோற்கடிக்க முடியாமல் திறனை கொண்டிருக்கிறது. கோழைத்தனமாக இந்த மீடியாக்கள் மூலமாகவும் சோசியல் மீடியாக்கள் நாங்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் பல விஷ விதைகளை தொடர்ந்து தூக்கிக் கொண்டிருக்கின்றது. அதிமுக இன்றைக்கு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது சொல்ற அந்த டிபேட்டுகளிலே அதிமுக இல்லாம இந்த 2026 ஆட்சியில தொடர்ந்து அவங்களே பதிவு பண்ணிட்டே வராங்க. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம என்ன சரிவடைஞ்சிட்டோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எடப்பாடியார் நம்முடைய மாண்புமிகு அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பை நடத்தினார். இந்த கழகம் இன்றைக்கு கட்டுக்கோப்பாக எல்லா மாவட்ட கழகங்களையும் தொடர்ந்து 2019 அன்னைக்கு எல்லாரும் தோல்வி வச்சோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நானும் இங்க வெற்றி வாய்ப்பை இழந்தேன். மதுரை இளைஞர் தொகுதியில நீங்க அண்ணன்மார்கள் என்னுடைய அக்காமார்கள் தாய்மார்கள் எல்லோரும் கடுமையான உழைப்பை போட்டு ஒரு பெரும் ஓட்டை எங்களுக்காக நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஆனா அன்னைக்குமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய சட்டசபைக்கு நடந்த அன்றைக்கு நடந்த இடைத்தேர்தலில் கூட அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் அன்னைக்கே மீண்டும் அமர்ந்தது. அன்னைக்கு அந்த இடைத்தேர்தல் நம்ம எல்லாம் 10 வருடம் ஆண்ட ஒரு கட்சி, தொடர்ந்து 10 வருடம் ஆண்ட கட்சி, அம்மாவை இழந்த ஒரு கட்சி. அம்மாவை இழந்த பிறகு தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. எத்தனை ஆயிரம் போராட்டங்கள் என்பதை அம்மாவின் அரசு என்பதை இந்த இடத்துல நம்ம எல்லாம் சொல்லி காமிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் அன்றைக்கு அந்த அரசை வழிநடத்துவதன் காரணமாக மக்களுடைய அப்ரூவல் இங்க கொடுத்த ஓட்டு எல்லா இதே கிழக்கு தொகுதியிலும் சரி, நம்மளுடைய திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் சரி, மேலூர் தொகுதியிலும் சரி, தொடர்ந்து நம்மளுடைய ஓட்டு கேட்க அனைவருமே சென்றோம்.
எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோவத்தோடையோ ஒரு மரியாதையற்ற வகையிலோ எங்கேயுமே எல்லோரும் தொடர்ந்து ஆரம்பி எடுத்து அவனை அனைவரையும் வரவேற்று வாகனை சென்று அருமையான 5 வருட கால ஆட்சிக்கு அவங்க ஓட்டளிப்போம் என்றுதான் அங்கே வாக்களித்தார்கள். எடப்பாடி ஆட்சி தான். அப்படிப்பட்ட அந்த ஆட்சி இன்னைக்கு மிக தேவையான கொடுக்க முடியாத எதையுமே மக்கள் கேட்டா செய்து தர இயலாத அரசு. ஆனா என்ன செய்யறாங்க, வருஷம் 6% இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டு வரி சதவீதத்தை ஏற்றுவதற்காக இன்றைக்கு ஆணை போட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி மின்சார கட்டணம் தொடர்ந்து கட்டிட்டே இருக்கோம். அஇஅதிமுக ஆட்சி காலத்திற்கும் இந்த 3.5 ஆண்டு காலத்திற்கும் எவ்வளவு நம்ம மின்சார கட்டணத்துக்கு வித்தியாசம் இருக்குது சற்று சிந்தித்துப்பார். வந்து அவங்க கொண்டு வந்த திட்டம் தான் என்ன, இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்த திட்டம் காலை ஒரு திட்டம் சொன்னாங்க. நான் கொண்டு வந்த திட்டம் அந்த எடப்பாடி கொண்டு வந்தது. அந்த எடப்பாடி சென்னை கார்பரேஷன்ல முதல்ல ஆரம்பிச்சதுதான் நம்மளுடைய காலை உணவு திட்டம். 32,500 பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றது இன்றைக்கு கொட்டை எழுத்துக்கள்ல இன்றைக்கு பேப்பர்ல வருது. அதை தாண்டி இன்றைக்கு கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தூத்துக்குடியில வந்து அவங்க பதில் சொல்ற இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்ப சொல்றாங்க 100 நாள் திட்டம் வந்து இன்னைக்கு செயல்படுத்த முடியல, மத்திய அரசு வருமானம் கொடுக்கலன்றாங்க. மற்ற திட்டங்களுக்கு உங்களுக்கு காலேஜ் நடத்துறதுக்கு வருமானம் இருக்கு, போய் மேனாவை கடலை வைக்கிறதுக்கு வருமானம் இருக்கு. உங்களுடைய தகவலார் பேரில் இருக்கக்கூடிய அனைத்து தேவையான அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்க தெரியாத ஒரு அரசாங்கமாக, உருவாக்க தைரியமில்லாத அரசாங்கமாக, அதே சமயத்துல அதை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் இருக்கிறது. அவர் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா ஸ்டாலின் கூட உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. வந்திருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்த இளைஞர்கள், இளம் வீரர்கள், கலாச்சார இளம் வீரர்கள் தலைமை கழகம் முழுவதும் இணைந்திருக்கிறது அப்படி இருக்காங்க. அங்கே யாராவது ஒருவர் செல்போனை எரிந்து விட்டோ இல்ல அதே மாதிரியான நடவடிக்கை செய்து விட்டோ அங்கிருந்து அவர் சென்று முடியுமா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் தவறி விழுந்த ஒரு செல்போனை கூட அண்ணன் அவர்கள் ஒரு கிரேசியஸா இங்க பட்ட உடனே அதை பத்தி அவர் பெருசா கூட எடுத்துக்கல. சரி யாரோ ஒரு பையன் செல்ஃபி எடுக்கிற இதுல ஒரு வாழ்க்கை கொஸ்டல கைப்பட்டு அங்க விழுந்துச்சு, அதனால ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லி அதுதான் கிளைக்கழக செயலாளர் வந்த நம்முடைய தலைவருடைய ஒரு இருக்கக்கூடிய ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அடுத்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக பொய் செய்திகளை தொடர்ந்து வெளியிட போறார். தொடர்ந்து அனைத்து விஷயங்களையும் அதிமுக இன்றைக்கு சரிவு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வதந்தியை தொடர்ந்து பரப்ப முயல போறார். ஆனா அதுக்கெல்லாம் பயப்பட ஒரு அண்ணன் கிடையாது என்பதை எங்களுடைய கவல்நுட்ப பிரிவு கூட்டத்துல அண்ணன் திட்டமாக அடித்து சொன்னார். 2026 தம்பிகளா நம்பலாம், உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க நன்றாக படித்த இளைஞர்கள், உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் சரி அனைத்தும் சரி கழகத்திற்காக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக முன்னின்று உங்களுக்கான வழிகாட்டலை நாங்கள் செய்வோம். அதே சமயத்துல